யூடியூப் நேரம் வணக்கம். இது 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கம்னே செய்ய மாட்டோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ என்ன வீடியோன்னா, நம்ம ரயில்வேயில் வந்து சரியான வேலைவாய்ப்பு, அருமையான வேலைவாய்ப்பு. அதாவது என்னன்றதை வாங்க நம்ம இப்போ பார்க்குறது நம்ம பிடிஎஃப் சரிங்களா. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லு எது வெஸ்ட்டு சென்ட்ரல் ரயில்வே, மேற்கு இந்திய ரயில்வேலேருந்து சரிங்களா. அதுலேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்குது. அதாவது பாரு, ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டு வந்து பாருங்கள் 5/8/2024. அதே அப்ளிகேஷன் க்ளோசிங் லாஸ்ட் டேட் வந்து 4/9/2024, 23.51 ஹவர்ஸ் சரிங்களா. அதாவது 5ஆம் தேதி, இந்த மாதம் 5ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் உங்களுக்கு 4/9 வரை முடியுது சரிங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1/2024 போட்டிருக்காங்க. அந்த மாதிரி 5/8 அப்ளிகேஷனு ஓப்பன் ஆகுது. அதனுடைய வெப்சைட் தான் பார்க்குறோம், ஆன்லைன் அப்ளிகேஷனு. அதேமாதிரி வேக்கன்சி பாருங்கள், சரியான வேக்கன்சி, சூப்பரான வேக்கன்சி. உங்களுக்கு என்னென்ன எவ்வளோன்னு பாருங்கள், என்னென்ன ஜாப் எடுக்க போகிறாங்க எல்லா டீட்டெயில் இருக்கா பார்க்குறோம். அதாவது ஜேபிபி டிவிஷனுக்கு வந்து 515, பிபிஎல் டிவிஷனுக்கு, அப்புறம் கோட்டயம் டிவிஷனுக்கு அந்த மாதிரி ஒவ்வொன்று போட்டிருக்காங்க. ஒரு ரேஷியோ அதுக்கு யூஆருக்கு, எஸ்சிக்கு, எஸ்டிக்கு எல்லாம் இவ்வளோ வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சரியான வேக்கன்சி வந்து இந்த வேலை வாய்ப்பு விட்டுறாதீங்க. ரெண்டாவது வந்து நல்ல சேலரி கூட உங்களுக்கு. ரெண்டாவது வந்து இப்போ 10th குவாலிஃபிகேஷன் எடுக்கிறாங்க. அது உங்களுக்கு 10th +2 படித்தால் போதும். ரெண்டாவது பாருங்கள், வயசு பாருங்கள் 15 இயர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்ப்ளீட்டட் 15 இயர்ஸு பார்த்தீங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்க 15 வயசு உள்ளவங்களும் இதில் வந்து எலிஜிபிள். எவ்வளோ வரைக்கும்? 15 to 24 கரெக்டாக. 15 வயசு யார் பூர்த்தி அடைஞ்சவங்க அப்படி பண்ணலாம். 10th 12th அப்ளிகேஷன் தான் 24 வயசு வரைக்கும் போகலாம். ப்ளஸ்ஸு எஸ்சிஎஸ்டிக்கு வந்து அதுக்கு என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்குது. ஓபிசிக்கு 3 இயர்ஸு அண்ட் எஸ்சிஐடிக்கு 5 இயர்ஸு உண்டு புரியுங்களா. அந்த ரிலாக்ஸேஷன் உண்டு சரிங்களா, ஏஜ் லிமிட்டு எஸ்சிஎஸ்டிக்கு. அப்புறம் நிறையா அதேமாரி 13 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எது பிடபிள்யூடி அப்பர் ஏஜ் லிமிட் கிளாஸ் ரிலாக்ஸ்டு வந்து 10 இயர்ஸு. அடுத்து வந்து 15 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கு. அதேமாதிரி தான் எக்ஸர்விஸ்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க 10 இயர்ஸு. அதனால் வந்து நல்ல வேலை வாய்ப்பு, எல்லாமே பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பாருங்கள், இது வந்து அருமையான வேலை வாய்ப்பு. உங்களுக்கு இதை விட்டுறக்கூடாது. நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்தணும். ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறீங்க கேளுங்க. இந்த ஆர்மியில், போலீஸில் எல்லாமே ஃபெயில் ஆகிட்டு ரொம்ப ஃபீலிங்கில் இருப்பீங்க. அவங்களும் இதை நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு பார்த்துட்டு நம்ம சரிங்களா. வாங்க உள்ளே போய் டீப்பாக பார்ப்போம். அதேமாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் தான் பாருங்கள் க்ளீனாக. வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே வேகன்சி போட்டிருக்காங்க. அது ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் நான் சொன்ன டேட்டு உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள். 2024-25 வேகன்சி அது. உங்களுக்கு இந்த பாருங்கள் 5/8/2024 5 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது உங்களுக்கு சரிங்களா. அடுத்து வாங்க டீப்பாக பார்ப்போம். எப்படி நம்ம இதை அப்ளை பண்ண பாருங்கள். வெப்சைட் கொடுத்துருக்காங்க wcr.indianrailways.gov.in. இதில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் சரிங்களா. ஆன்லைனில் பண்ணணும். இந்த வெப்சைட்டில் வந்து இளையதளத்தில் போய்ட்டு நீங்கள் அதில் ஆன்லைன் பண்ணணும். உங்களுக்கு ஃபோட்டோ கிட்ட மார்க் ஷீட் எல்லாமே இருக்கும். அதில் கேட்க நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். அதுக்காக கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள், ஏஜ் நான் சொன்னேன் உங்களுக்கு 15லேருந்து நீங்கள் உங்களுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் அதேமாரி ஓபிசிக்கு 15 to 24, அதேமாரி ஓபிசிக்கு 3 வருஷமும், பிடபிள்யூடி எஸ்சிஎஸ்டிக்கெலாம் வந்து 10 வருஷம், பிடபிள்யூடி எஸ்சிஎஸ்டிக்கு 15 இயர்ஸு, பிடபிள்யூடி ஓபிசிக்கு 13 இயர்ஸ். பாருங்கள் சூப்பரான ஏஜ். இந்த தமிழ்நாடு வேலைவாய்ப்புக்கு இது போட்டு பண்ணிக்கலாம். ரெண்டாவது உங்களுக்கு விண்ணப்பம் கட்டணம் வந்து எஸ்சிஎஸ்டிக்கு பேர்சனுக்கு வந்து உங்களுக்கு, பிடபிள்யூடிக்கு உமனுக்கு எல்லாம் வந்து 41 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அதர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு 141 கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு உமனுக்கு வந்து 41. அதர்ஸு யார் அதர்ஸ்னால் எஸ்சிஎஸ்டி பேர்சன்ட்டு, பிடபிள்யூடி உமன் போக அதர்ஸுக்கு 141. இவங்களுக்கு வந்து 41 ரூபா தான் சரிங்களா. நான் ஏற்கனவே உங்களுக்கு இப்போ சொன்னேன், இது எக்ஸாம் கிடையாதுங்க, இன்டர்வியூ தான் பாருங்கள். தேர்வு முறை நல்ல முக்கியமான பாயிண்ட்டு. எப்படி இந்த செலெக்ஷன் தேர்வு எடுக்க போகிறாங்கன்னா, மெரிட் லிஸ்ட்டு ப்ளஸ்ஸு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு உங்கள் மார்க் வச்சு தான் எடுக்க போகிறாங்க. கல்வி தேதி பாருங்கள், இதுக்கு என்ன படிச்சுட்டுன்னு பாருங்கள். 10th கிளாஸ் படிச்சிங்கன்னா 10th கிளாஸ் 10th +2 நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். 50% மார்க் எடுத்துருக்கணும். அவங்க அதான் கேட்டிருக்காங்க. வேறு ஒன்று 10 +2 கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதேமாதிரி +2 வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நல்லா பாஸ் பண்ணியிருக்கணும். அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கணும் சரிங்களா. இந்த ட்ரேடு உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் கேட்டிருக்காங்க. +2ல் என்னது
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படித்தவங்க இது எலிஜிபிள். நீங்கள் அதுக்கு 10th படிச்சிருந்தாலும் போதும், +2 இந்த இதுனால் உங்களுக்கு அந்த ட்ரேட்ஸ் பாய் எடுக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து ஏஜ் சொன்னே மாதிரி 15 to 24 நல்ல ஏஜ், சூப்பராக பண்ணலாம். அதேமாதிரி வேக்கன்சி பாருங்கள் 33,017, அதாவது 3,317 பேருக்கு எடுக்க போகிறாங்க. அருமையான வேலை வாய்ப்பு. 3317 3,317. நான் 33,000 சொன்னேன், தவறு. 3,317 தான் கரெக்டுங்களா? அதுக்கு என்னென்ன பாருங்கள், ஜேசிபி டிவிஷனுக்கு 1,262, பிபிஎல் டிவிஷனுக்கு வந்து 824, கோட்டா டிவிஷனுக்கு வந்து 832, சிஆர்டபிள்யூஎஸ் பிபிஎலுக்கு 175, டபிள்யூஆர்எஸ் கோட்டாவுக்கு வந்து 196, ஹெட் குவார்ட்டருக்கு ஜேபிபிக்கு வந்து 28, மொத்தம் 3,317 பேர் எடுக்க போகிறாங்க. சரிங்களா? சரியான வேகன்சி. இது எக்ஸாம் கிடையாது, வெரிஃபிகேஷன். மார்க் லிஸ்ட்டு வச்சு தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி மெரிட் லிஸ்ட்டில் எடுக்க போகிறாங்க. இது விட்டுறாதீங்க. அதேமாதிரி பாருங்கள், இது என்ன நிறுவனம் வந்து மேற்கு மத்திய ரயில்வே. சரிங்களா? அதுலேருந்து எடுக்கிறாங்க. காலி இடம் வந்து உங்களுக்கு 3,317 பணியிடம். ஆல் இண்டியா அப்ளிகேஷன் 5/8/2024 ஸ்டார்ட் ஆகுது. கடைசி நாள் 4/9/2024 ஃபினிஷ் ஆகுது. ஓகே. அடுத்து சேலரி பாருங்கள், 7,000 மினிமம். இது ஸ்டார்டிங் சொல்கிறாங்க, நீ போக படிப்படியாக உங்களுக்கு விடும். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், வேகன்சி உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே ஏதாவது வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. ரெண்டாவதுக்கு ரயில்வேயில் 3,317 காலி இடம். பாருங்கள், அதாவது நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஆர்மியில் போயிட்டு அக்னிபாத்தில் கோயம்புத்தூர் இதெல்லாம் போனவங்க ஃபீலாக இருப்பீங்க. ப்ளஸ் போலீஸு ரீரிசல்ட்டும் பேர் வரல ஃபீலியாக இருப்பீங்க. இவங்கெல்லாம் அதில் ஃபோர்ஸ் பண்ணுங்கள், இதில் எழுதுங்க, இதுக்கு அப்ளிகேஷன் பண்ணுங்கள். எக்ஸாம் கிடையாதுங்க. உங்கள் மார்க் லிஸ்ட்டு வச்சு தான் அழகாக எடுக்கிறாங்க. இந்த சான்ஸை விட்டுறாதீங்க. சரிங்களா? அதே போக நம்மகிட்ட வந்து ஃபிசிக்கல் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க போட்டாங்க, அவங்க லாங் ரைடிங் ஓடினாங்க. எஸ்ஐஜிடி பார்த்து அவங்க டீ சாப்பிட்றாங்க. அவுட் ரைடிங் போயிட்டு டீ சாப்பிட்டுருக்காங்க. எங்கள்கிட்ட ஃபிசிக்கல் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். இது லாங் ரைடிங் 5 கிலோமீட்டர். இன்னைக்கு வந்து லாங் ரைடிங் ஓடுறாங்க 5 கிலோமீட்டர் ஹில்ஸ் ரைடிங். சரியா? ரெடி கோ. சரியான ஹில்ஸ் ஏரியா. இது வந்து சிவமாட்டம், அது முட்டாக்கட்டி சொல்லுவாங்க. பிரான்மலை இல்லையா? பிரான்மலை. இந்த பின்னாடி வருங்க மலை, அதான் பிரான்மலை. அது அந்த ஏரியாவில் வந்து ரன்னிங் காலையில் மார்னிங் ஓடிக்கிட்டு இருக்காங்க. எஸ்ஐஜிடி பார்த்து ப்ளஸ் தமிழ்நாடு போலீஸ் கூட வந்துட்டாங்க. அவங்க ஓடிட்டு இருக்காங்க. ஃபிசிக்கல் நடக்குது. விருப்பம் உள்ளவங்க நம்மகிட்ட ஃபிசிக்கல் அணுகலாம். சரிங்களா? அதே சமயத்தில் ஃபீஸ் பாருங்கள், ஃபிசிக்கலுக்கு மட்டும் 5,000 ரூபா தான். சாப்பாடு உங்களுக்கு தங்குற வயசு எல்லாமே கொடுத்துருவோம். சாப்பாடு தங்குற வரை பயிற்சி ஒன்லி 5,000. அதனால நீங்கள் போலீஸ்க்குலாம் 2 ஸ்டார் ஈஸியாக இருக்கலாம். போலீஸ்க்கு வந்து லாங் ஜம்ப் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்ல டயர் வச்சு ஜம்ப் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி. ஏன்னா எதுக்காக டயர் போட்டிருக்கோம்னா அவங்களுக்கு தூரமாக தாண்டதுக்காக. இது வந்து 1 ஸ்டார், இந்த லைன் 1 ஸ்டார், இது 2 ஸ்டார் போட்டிருக்காங்க. ரெடி கோ. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 1 ஸ்டார் போலீஸ், 1 ஸ்டார். ஏன்னா டயர் போட்டிருக்கோம்னா பயத்தோடு தவிடுவாங்க, தவாதாமல் தவிடுவாங்க. ஒரு கால பிளான் சார் கிடையாது. ஆனால் ஃபால் பார்ப்பாங்க. போயிடுங்க. இல்லை 1 ஸ்டார் கிடையாது. 1 ஸ்டார். ஏங்க டயர் மேலே வரல? ஓடி போருங்க. பயப்படுறாங்க. ஓடி போருங்க. இல்ல 1 ஸ்டார் கிடையாது. ஓடி போருங்க. 1 ஸ்டார். போயிருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சார் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு விருப்பமாக நம்ம சென்டர் அளவலாம். சரிங்களா? இது வந்து நம்ம சேனலுக்கு புதிய நம்பராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஆன் பண்ணிக்கிட்டீங்க, ஆல் பெல் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ கம்ப்ளீட்டாக வரும். நல்லா கவனிங்க. மத்திய சர்க்கார், மாநில சர்க்கார் கம்ப்ளீட் வேலை வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணால் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே சமயத்தில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் ஆல் பெல் செட் பண்ணிங்க. அதேமாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் தான் என்னென்ன விஷயத்தோட நான் உங்களுக்கு எல்லாம் மேக்ஸிமம் டவுட்டில் கிளியர் பண்ணேன். சரிங்களா? வீடியோ ரொம்ப அதிகமாகி போச்சு. நான் ஷார்ட்லி பேச விரும்பலை. ஓகே, தேங்க்யூ, ஜெய்ஹிந்த்.